வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, கன்னி ராசி குறிக்கும் பெயரியல், உலகியல் குறிப்புகள். அதாவது நேற்று பார்க்கும்போது கன்னி ஆருடம் வந்தது. அதையே ப்ரிடிக்ஷனாக போடலான்னு சொல்லி அதையே நான் போட்டேன். அப்போ கன்னி ராசி ஆருடமாக வந்தது அப்படின்னா, ஒரு பிரசனம் கேட்குறீங்க, அல்லது ஒரு பேர் சொல்லி பலன் கேட்குறீங்க, அல்லது மொபைல் நம்பர் கொடுத்து பலன் கேட்குறீங்க அப்படின்னா, அதை வச்சு எல்லாமே சொல்ல முடியும். அதை நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் நிறைய ஆய்வுகள் தேவைப்படுது. அப்பப்போ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரீயாகவே. இது கிளாஸ்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க, நீங்கள் எதுவும் கிளாஸ் எடுக்கிறீங்களா அப்படின்ட்டு. கிளாஸ்லாம் எடுத்து சம்பாதிக்கலைங்க, எல்லாமே ஃப்ரீயாக தான் நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சதை ஓப்பனாகவே நான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறேன். யாருமே அந்த மாதிரி ஷேர் பண்ண மாட்டாங்க. இதை கோர்ஸாக எடுத்து 25,000 வசூல் பண்ணுவான் அவன். ஏன்னா ஃப்ரீயாக உங்களுக்காக நான் பண்ணுறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ கன்னிராசி குறிக்கும் பேரியல், உலகியல் குறிப்புகள். இது எவன்கிட்ட இருந்து நான் காப்பி பண்ணல. எனக்கு எந்த குருவும் கிடையாது. என்னுடைய சொந்த ரிசர்ச்சில் மட்டும்தான் வரக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். யார்கிட்டேருந்து காப்பி பண்ணுறது, ஒருத்தன்ட்டு கற்றுக்கிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறதெல்லாம் இங்கே கிடையாதுங்க. எல்லாமே இண்டிவிஜுவலாக ஜாதகங்களை வச்சு ரிசர்ச் பண்ணி தான், என்னுடைய தேடல் மூலிமா தான் இந்த கருத்துக்களை நான் முன்வைக்கிறேன். இப்போ கன்னிராசி ஆருடமாக வருது. அப்போ என்ன மாதிரி பலன்லாம் சொல்லலாம்? வெறும் கன்னிராசியை மட்டும் வச்சு இத்தனை பலன்கள் சொல்ல முடியும். கன்னிராசி ஆருடமாக வருதுன்னா இப்படி. இப்போ நீங்கள் ஆருடம் கேட்குற டைமில் கன்னி லக்னமாக வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வச்சு ஆருடம் சொல்கிறது. அப்படி இல்லை அப்படின்னா, நீங்கள் டைம் பார்க்கும்போது இப்போ ஒரு ஈவினிங் 7:25ன்னு வருது, 7:26ன்னு வருது. அப்போ 25லேருந்து 30 வரைக்கும் கன்னி ராசியினுடைய ஆருடம் தான் ஓடும். அப்போ கன்னி ஆருடமாக வந்ததுன்னா என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு கொஞ்சமாக லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். இன்னும் நிறைய இருக்குது. அதை இவ்வளோ இது சொல்ல முடியாதுங்கிற காரணத்தினால முக்கியமான விஷயங்கள் மட்டும் நான் இதில் தெரிவிக்கிறேன். கன்னி ராசியோட சில கிரக அமைப்புகள் சேரும்போது என்ன மாதிரி பேர் வருது, என்ன ஊர் பேர் வருது, என்ன பொருள் வருது அப்படிங்கிறத பார்ப்போம். பூங்கொடி அப்படிங்கிற பேர் வருதுங்க. பூங்கொடி அப்படிங்கிற பேர் யார் இருக்கா அப்படின்னு கேட்குறோம். இது எப்படி வருது பூங்கொடி அப்படின்னா, 3ஆம் அதிபதியும் சுக்கிரனும். 3ஆம் அதிபதி யார்? காலபுருஷனுக்கு புதன். அப்போ புதன் கன்னியில் உச்சம், சுக்கிரன் கன்னியில் நீசம். அப்போ புதன் சுக்கிரன் சேர்க்கை கன்னியில் இயற்கையாகவே வருது. அப்போ பூங்கொடிங்கிற பேர் வரணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இன்னைக்கு கோச்சாரத்தில் பார்த்திங்கன்னா சனி மீனத்திலேருந்து கன்னியை பார்க்குது. அப்போ இது நிலராசி. இது கன்னிங்கிறது நிலராசி. அப்போ நிலம் சார்ந்த பேர் வரணும். இது சனிங்கிறது கடலை, சனிங்கிறது வேப்ப மரம். அப்போ நிலக்கடலை, நிலவேம்பு, நில அவரை இது போன்ற விஷயங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறீங்களா, அல்லது யூஸ் பண்ணால் சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து மலர்விழி அப்படிங்கிற பேர் வரணும். மலர் அப்படிங்கிறது சுக்கிரன், விழிங்கிறதும் சுக்கிரன் தான். பூமாலை, இப்போதைக்கு சாமிக்கு பூமாலை சாத்தினீங்களா, அல்லது யாருக்கா மாலை போட்டு வந்தீங்களா, அல்லது மலர் போட்டு அஞ்சலி செலுத்துனீங்களா அப்படின்னு கேட்கணும். அல்லது செலுத்தினா நல்லது அப்படின்னு சொல்லணும். ஒருத்தர் ஐஸ்லாண்டு போயிட்டு வரதை இந்த கன்னி ஆருடம் சொல்லுது. எப்படி சொல்லுது அப்படின்னா, இது நிலராசி, லேண்ட் அப்படிங்கிறது கன்னி, ஐஸ் அப்படிங்கிறது சனி. அப்போ சனி கன்னியை பார்வை பார்க்குது கோச்சாரத்துலேருந்து, மீனராசியிலேருந்து கன்னியை பார்க்கறதுனால ஐஸ்லாண்டு போயிட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்குறோம். அவர் ஜாதகத்தில் ராகுவும் புதனும் கன்னியில் இருக்குது. அப்போ ராகு புதன் பத்மா அப்படிங்கிற பேரை குறிக்குது. ஏன் அப்படின்னா, ராகுங்கிறது பாம்பு, அதுக்கடுத்து புதன் அப்படிங்கிறது விஷ்ணு. அப்போ விஷ்ணு பாம்பு படுக்கையில் இருக்கிறது பேர் ஆனந்த பத்மநாபன் அப்படின்னு பேர். அதனால் பத்மாங்கிற பேர் அவருக்கு கன்னியில் ராகு புதன் புதன் ராகு இருக்கிறதுனால அவருக்கு பத்மான் பேர் வருது. இந்த சனி மிதனத்திலேருந்து கன்னியை பார்க்குறதுனால ஐஸ்லாண்டு, லேண்டுங்கிறது கன்னி, ஐஸ் அப்படிங்கிறது சனி. அப்போ ஐஸ்லாண்டு, பத்மா ஐஸ்லாண்டு போயிட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்குறோம். அப்போ பத்மா ஐஸ்லாண்டு உங்களுக்கு தெரிஞ்சால் தான் நீங்கள் கேட்க முடியும். அந்த பேர் அங்கே இருக்குதா, அந்த லொக்கேஷனில் இருக்குதாங்கிறது தெரியணும். இப்போ என்னுடைய ஆய்வில் பொதுவான பேர்கள் தான் நான் சொல்லியிருக்கேன். இன்னும் ஊர் பேர்கள் இருக்குது, அது சார்ந்த பேரியல் ஜோதிடம் இருக்குது. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் அதில் இருக்கக்கூடிய ஊர்கள் பேர், அதில் இன்னும் டெப்த்தாக போய் அந்த அந்த ஸ்ட்ரீட்னுடைய பேர்லாம் நம்ம சொல்ல முடியும். அதையும் நம்ம சொல்லலாம். இப்போ சனி கன்னியை பார்க்குறதுனால, சனிங்கிறது இறந்தவங்க, மெமோரியல் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ இறந்தவங்க, அப்போ இறந்தவங்க அதே மாதிரி கன்னி ராசியில் பார்த்திங்கன்னா உச்சம் அடைகிறது புதன், சுக்கிரன் நீசம் அடையுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இறந்தவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டு வந்தீங்களா? உதாரணத்துக்கு திருவள்ளுவர் நகர் போயிட்டு வந்தீங்களா? திருவள்ளுவர் அப்படிங்கிறது இறந்துட்டார், வஉசி அப்படிங்கிறவர் இறந்துட்டார். அப்போ திருவள்ளுவர் நகர், வஉசி நகர்லாம் போயிட்டு வந்தீங்களா அப்படின்னு நம்ம கேட்கலாம். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ அந்த டாபிக் டைவர்ட் ஆகி போயிட்டுருக்கு. இப்போ தாய்லாண்டுன்னு பேர் வருது. தாய் அப்படிங்கிறது சந்திரன், அது கன்னி ராசியில் இருக்குது ஒருத்தருக்கு அப்படின்னா,
கோச்சாரத்தை கம்பேர் பண்ணியும் அவர் ஜாதகத்தை கம்பேர் பண்ணியும் சொல்லலாம். எதுவுமே இல்லாமல் வெறும் ஆருடம் வந்ததுன்னா வெறும் கன்னிராசியை மட்டும் வச்சு நம்ம சொல்ல முடியும். இப்போ கன்னிராசி அப்படின்னாலே சந்திரன் அங்கே இருக்கும் தானே. அப்போ சந்திரன் கன்னிராசியில் இருக்கும்போது லேண்டுங்கிறது கன்னி, தாய்ங்கிறது சந்திரன். அப்போ தாய்லாந்து ட்ரிப் போகிறதுக்கு பிளான் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறோம். வாட்டர் ஃபில்டர் அப்படிங்கிறது சுக்கிரன் கேது. இப்போ சுக்கிரனும் கேதுவும் கண்ணியில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். வாட்டர் ஃபில்ட்ரு எதுவும் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா தண்ணிங்கிறது சுக்கிரன், கேதுங்கிறது ஃபில்டர். அப்போ வாட்டர் ஃபில்டர் யூஸ் பண்ணுறீங்களான்னு கேட்குறோம். கரியமால் அப்படின்னு நிறையா சந்திச்சிங்களான்னு கேட்குறோம். கரி அப்படிங்கிறது சனி, புதன்கிறது மால் அப்படின்னு பேர். ஜாமக்கோல் பிரசனத்தில் புதனுக்கு மால் அப்படின்னு பேர். அப்போ கரியமாலை சந்திச்சிங்களா அப்படின்னு கேட்குறோம். சுக்கிரன் புதன் எப்பயுமே வந்து கன்னிராசியில் காம்பினேஷன் வரும். அதாவது பிரசனம் பார்க்கும்போது, ஏன்னா சுக்கிரன் அங்கே தான் நீசமடையும், புதன் அங்கே தான் உச்சமடையும். அப்போ இயற்கையிலே வந்து சுக்கிரன் புதன் கன்னிராசி வர்றதுனால கன்னி ஆருடத்தில் லட்சுமிங்கிறது சுக்கிரன், மால் அப்படிங்கிறது புதன். லட்சுமி மகால் போயிட்டு வந்தீங்களா, அல்ல லட்சுமி மால் போனீங்களா அப்படின்னு கேட்கலாம். அல்லது போங்க சக்ஸஸாகவும் சொல்லலாம். அது கார்னரில் இருக்கக்கூடிய ராசி இது கன்னிராசி. அது 2 வீதிகளை இணைக்கும் ராசி தான் கன்னி. அப்போ முக்கு வீட்டில் அவங்க வீடு வந்து முக்கில் இருக்கா, கார்னரில் இருக்கா, அல்லது கார்னரில் இருக்கக்கூடிய பகுதிக்கு நீங்கள் அடிக்கடி போகிறீங்களா அப்படின்னு கேட்குறோம். அடுத்து புதனுங்கிறது 2 விஷயத்தை செய்கிறது. அதாவது ஒரு விஷயத்தை 2 டைம் செய்கிறது தான் புதனுடைய வீடுகள். அப்போ டாட்டா 2 டைம் வருதா, நீங்கள் எதை வச்சு டாட்டா காட்டுவீங்க, கையை வச்சு தான் டாட்டா காட்டுவீங்க. அப்போ ஹஸ்த நட்சத்திரங்கிறது தான் கையை குறிக்கிறது. அப்போ கையை வச்சு டாட்டா காட்டுவீங்க. அப்போ டாட்டா கார் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கலாம். இது டாய்ஸ் வீடு கன்னிங்கிறது. அதனால் பொம்மை வாங்க போனீங்களா அப்படின்னு கேட்குறோம். டாய் வர்றதுனால இங்கே டொயோட்டோ கார் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறோம். அடுத்து வந்து மால் அப்படிங்கிறது புதன்கிறதுனால மாலத்தீவு போகிறதுக்கு பிளான் பண்ணுறீங்களா, மாலவன் அப்படின்னு யார் இருக்கா அப்படின்னு கேட்கலாம். இது கொடுக்கக்கூடிய மாவட்டம் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி. இந்த 3 மாவட்டங்களை வந்து கன்னிராசி குறிக்கிறதுனால ஆருடம் கன்னியாக வந்தால் இந்த ஊர் சார்ந்த நபர்கள் யார் உங்களோட தொடர்பில் இருக்கா அப்படின்னு கேட்குறோம். கரெக்டாக வருது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நெத்திலி மீன் சாப்பிட்டீங்களா, நெத்திலி மீன் பிடிக்குமான்னு கேட்குறோம். ஏன் நெத்திலி மீன் பிடிக்குமான்னா நெத்தி அப்படிங்கிறது வந்து புதன், மீன் அப்படிங்கிறது வந்து மீனராசி. அப்போ புதன் வந்து கண்ணிலேருந்து மீனராசியை பார்க்குறதுனால நெத்திலி மீன் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து வருது. புதன் கண்ணிலேருந்து மீனத்தை பார்த்தா 7ஆம் பார்வையாக பார்க்குது. அப்போ நெத்திங்கிறது புதன், மீனுங்கிறது மீனராசி. அப்போ நெத்திலி மீன் சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்குறோம். மீனத்தில் சனி இருக்குது கோச்சாரத்தில், அது 7ஆம் பார்வையாக வந்து கண்ணியை பார்க்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நெத்திலி கருவாடு சாப்பிட்டீங்களான்னு கேட்கலாம். ஏன்னா சனிங்கிறது இறப்பை குறிக்கிறது. அப்போ நெத்திலிங்கிறது புதன் மீனராசியை பார்க்கறதுனால நெத்திலிங்கிற கான்செப்ட் வந்தது. கோச்சாரத்தில் கன்னிராசியை சனி பார்க்குறதுனால நெத்திலி கருவாடு சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேர் வந்து விமலா, கமலான்னு யாரையா பார்த்தீங்களா அப்படின்னு சொல்கிறோம். இதுவே வந்து ஆண்கள் பேருக்கும் பார்த்தீங்கன்னா இது பெண்கள் பேர் தான், ஆனால் ஆண்களுக்கும் இதே பேர் இருக்கும். விமலன், கமலக்கண்ணன் அந்த மாதிரி பேர் வரும். அதுக்கும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். அப்போ விமலா, கமலான்னு பேர் கொண்டு யாராவது மீட் பண்ணிங்களா அப்படின்னு கேட்குறோம். அடுத்து மீன் கொடிங்கிறது 3ஆவது இடம். மீன் அப்படிங்கிறது மீனராசி. அப்போ 3ஆம் அதிபதி வந்து காலபுருஷனுக்கு வந்து புதன் தானே. இப்போ புதன் மீனராசியை பார்க்கும்போது மீன் கொடியை பார்த்தீங்களா, மீனம்பாக்கம் போனீங்களா, மலர் அஞ்சலி செலுத்துனீங்களா, அல்லது மலர் அஞ்சலி செலுத்துறதை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறான். மலருங்கிறது சுக்கிரன், அஞ்சலிங்கிறது சனி. அப்போ சுக்கிரன் வந்து சனி வந்து மீனத்திலேருந்து கன்னியை பார்க்குது, கன்னியில் வந்து சுக்கிரன் நீசம். அதனால் வந்து சனி சுக்கிரன் காம்பினேஷன் வருது. அதனால் மலர் அஞ்சலி செலுத்துறதை பார்த்தீங்களா, யாருக்கா மலர் அஞ்சலி செலுத்துனீங்களா அப்படின்னு கேட்குறோம். அடுத்து வந்து மல்லிகா, கன்னிகா, கண்ணாம்பாள் அப்படிங்கிற பேர் வரும். மல்லிகை அப்படிங்கிறது சுக்கிரன், மல்லிகா. கன்னிராசியில் இருக்குன்னா கன்னிகா, கண்ணை குறிக்கிறது சுக்கிரன், அதனால் கண்ணம்மாள். அதுக்கப்புறம் வந்து கன்னடம்னா கர்நாடகாவில் வந்து கன்னடம் அப்படிங்கிற மொழி வந்து கற்றுக்குறீங்களா, கன்னடம் தெரியுமா அப்படின்னு கேட்குறோம். அல்லது வந்து கனடா போகணுன்னு ஆசைப்பட்றீங்களா அப்படின்னு கேட்குறோம். அல்லது கனடாவில் யார் இருக்கா அப்படின்னு கேட்குறோம். அடுத்து கலைச்செல்வி அப்படிங்கிறது புதன் சுக்கிரன் காம்பினேஷன், கலைமான் அப்படிங்கிற மாதிரி பெயர்கள் வந்து வரும். அப்போ கலைமான் அரிசி யூஸ் பண்ணுறீங்களா, கலைச்செல்வி அப்போ அவங்களோட தொடர்பில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறோம். வேளச்சேரி அப்படிங்கிற இடத்துல இருக்கீங்களான்னு கேட்குறோம். ஏன்னா வேலை அப்படிங்கிறது வந்து சனி, வேலை அப்படிங்கிறது 6ஆம் இடம், சேரி அப்படிங்கிறது அதாவது சேத்து பகுதிங்கிறது சனி. அப்போ 6ஆம் இடமும் சனியும் கம்பைண்டானால் வேளச்சேரின்னு பேர் வரும். அப்போ சனி வந்து மீனத்திலேருந்து காலபுருஷன் 6ஆம் இடமான கன்னியை பார்க்குறதுனால வேளச்சேரியில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறோம். ஹரிஹரன் அப்படிங்கிற பேர் வரும். ஹரிங்கிறது புதன், ஹரிகிருஷ்ணா அப்படிங்கிற பேர் வரும். 3 6 அதிபதி வந்து புதன், அது கண்ணியில் இருக்கிறதுனால 3 6ங்கிற பேர் வரும். ஏன்னா 3ஆம் அதிபதி புதன் தான், 6ம் புதன் தான், அது கண்ணியில் இருக்கிறதுனால உச்சமடைகிறதுனால 3 6 போகிறீங்களா அப்படின்னு கேட்கலாம். மண்பானை இப்போதைக்கு வாங்கினீங்களா அப்படின்னு கேட்கலாம். மண் அப்படிங்கிறது சந்திரன், பானைங்கிறதும் சந்திரன் தான், அது நிலராசி. அதாவது நிலராசியில் சந்திரன் இருக்கிறதுனால
நீ மண்பானை வாங்கினீங்களா அப்படின்னு கேட்கலாம். அதான் கண்ணியில் சந்திரன் இருந்தால். அடுத்து மால்குடி மிட்டாய் போயிட்டு வந்தீங்களா, அல்லது மால்குடி மிட்டாய் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறோம். மால் அப்படிங்கிறது இது புதன், குடிங்கிறது சந்திரன், மிட்டாய் அப்படிங்கிறது சுக்கிரன். அப்போ மால்குடி மிட்டாய் புதன் சுக்கிரன் சந்திரன் காம்பினேஷன் வருது. திருமால் பெருமாள் அப்படிங்கிற பேர் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா, மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்களான்னு கேட்குறோம். ஏன்னா புதன் வந்து மீனத்தை பார்க்குது கண்ணியிலேருந்து. அப்போ மீனாட்சி அம்மனை பார்த்துட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்குறோம். புதன்கிறது திருமால் பெருமாளை குறிக்கிறதுனால மால் அப்படிங்கிறது புதன். அப்போ திருமால் பெருமாள் கோயிலுக்கு போனீங்களா, அல்லது மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றீங்களா, அல்லது போயிட்டு வந்தீங்களான்னு கேட்குறோம். திருமண பிரிவு சம்மந்தப்பட்ட கேள்வி கேட்க வரீங்களா, டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கீங்களான்னு கேட்குறோம். ஏன்னா திருமணத்தை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். அப்போ காலபுருஷனுக்கு 7ஆம் அதிபதி கன்னியில் வந்து நீசம் அடையுது. அப்போ 7ஆம் அதிபதி 6ல் போய் நீசம் அடையுது. அப்போ 6ங்கிறது பிரிவு தானே. இயற்கையிலேயே கன்னி ராசிங்கிறது 6ஆம் ராசிங்கிறதுனால 7ஆம் வீடான சுக்கிரன் வந்து 6ஆம் வீடான கன்னியில் நீசம் அடைகிறதுனால திருமண பிரிவு ஏற்பட்டிருக்கா அப்படின்னு கேட்குறோம். 6ஆம் இடம் வயிறுங்கிறதுனால வயிறு சம்மந்தப்பட்ட கோளாறு பிரச்சனை வந்திருக்கான்னு கேட்குறோம். இப்போ இளநீர் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறோம். இலசு அப்படிங்கிறது வந்து புதன், நீர் அப்படிங்கிறது சுக்கிரன். அப்போ இளநீர் சாப்பிட்டீங்களா, புதன் சுக்கிரன் காம்பினேஷன்றதுனால இளநீர் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறோம். அது எந்த இடத்துல சாப்பிட்டீங்க அப்படிங்கிறதுக்கு நிறைய விஷயங்களை நம்ம ரிசர்ச் பண்ணணும். பொதுவான விஷயங்கள் மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். இன்னும் டெப்த்தாக போவோம். நம்ம உங்களை வந்து எக்ஸ்பர்ட் ஆக்குறதுன்னு முடிவு பண்ணியாச்சு. எனக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ணுறேன், எல்லாரும் கற்றுக்கோங்க. இப்போ வேலை மாற்றம் ஆச்சா அப்படின்னு கேட்குறோம். வேலை மாற்றம்னா 3, 6 சனி, 3வது இடங்கிறது மாற்றம், 6ஆம் இடங்கிறது வேலை பாவகத்தில், சனிங்கிறது வேலை. அப்போ மீனராசியிலேருந்து கன்னியை வந்து சனி பார்க்குது. அப்போ கன்னிங்கிறது 6ஆம் இடம், சனிங்கிறது வேலைக்கான காரகன். அது வந்து புதனை பார்க்குறதுனால புதன் வந்து 3க்கும் 6க்கும் அதிபதி. அப்போ புதன் சனி சேரும்போது வேலை மாற்றம் பண்ணீங்களா அப்படின்னு கேட்குறோம். ஸ்ரீ அப்படிங்கிறது சுக்கிரன், நிதிங்கிறது புதன். அப்போ புதனும் சுக்கிரனும் வந்து கன்னியில் ஒன்று உச்சமடையும், ஒன்று நீசமடையும். அப்போ சுக்கிரன் புதன் காம்பினேஷன் ஆகிறதுனால ஸ்ரீநிதி தோல் மருத்துவமனைக்கு போனீங்களா, தோலுங்கிறது புதன், ஸ்ரீநிதி தோல் மருத்துவமனைக்கு போனீங்களா, ஸ்ரீநிதிங்கிற நபரை சந்திச்சிங்களா அப்படின்னு கேட்கலாம். தர்சன் அப்படிங்கிறது வந்து பேர் வரும். தரிசனம் அப்படிங்கிறது சுக்கிரன், அதனால் தர்சன் பேர் வரும். ஸ்ரீராம் அப்படிங்கிறது வந்து புதன் இருக்கிறதுனால ஸ்ரீராம்னு பேர் வரும். ஸ்ரீதர் வேம்பு அப்படின்னு பேர் வரும். வேம்புங்கிறது சனி. அப்போ மீனத்துலேருந்து சனி வந்து கன்னியை பார்க்கறதுனால ஸ்ரீதர் வேம்பு அப்படிங்கிற பேர் வரும். 7ஆம் இடத்தினுடைய அதிபதி வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால 7 நதிகள் பேர் வரும். 7 கங்கா, யமுனா, சரஸ்வதி, கோதாவரி, காவேரி. இது வந்து இயற்கையிலே 7ஆம் அதிபதி சுக்கிரன். அது வந்து கண்ணியில் நீசமடைகிறதுனால நதிகள் சார்ந்த பெயர்கள் வரும். அடுத்து பூட்டு சாவி சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்ததா, வீட்டில் வந்து பூட்டிட்டு அந்த சரியாக வந்து லாக்கை ஓப்பன் பண்ண முடியலையா, அந்த பிரச்சனையை சந்திச்சிங்களான்னு கேட்டால் 100% கரெக்டுன்னு சொல்கிறாங்க. இது எப்படின்னா 7ஆம் அதிபதி 6ல் போய் நீசம் அடையுது. 7ஆம் அதிபதி சுக்கிரன் 6ல் போய் நீசம் அடையுது, 12ஆம் இடத்துல, அதுக்கு 12ஆம் இடத்துல. அப்போ எந்த ஒரு கிரகமும் அதுக்கு 12ஆம் இடத்துல நீசம் அடையுது அப்படின்னா பூட்டு சாவி சம்மந்தப்பட்ட பிரச்சனை வீட்டில் வருது. இது அனுபவபூர்வமான உண்மை. அது இப்போ 4ஆம் அதிபதி 3ல் இருந்தால் வீடு சம்மந்தப்பட்ட பூட்டு சாவி வந்து பிரச்சனை வரும். 7ஆம் அதிபதி 6ல் போய் சம்மந்தப்பட்டா மனைவியினுடைய வீட்டில் வந்து பூட்டு சார்ந்த பிரச்சனை வரும் அப்படின்னு எடுத்துக்கலாம். 4ஆம் இடம் 4, 3 அந்த மாதிரி வந்தது அப்படின்னா உங்கள் வீட்டில் பூட்டு சாவி சம்மந்த பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லலாம். இதே இது 12, 11 அந்த மாதிரி வந்தது அப்படின்னா 12ஆம் அதிபதி 11ல் இருந்ததுன்னா ஃபாரினில் வந்து பூட்டு சார்ந்த பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அது இடத்த பொறுத்து அந்த பூட்டு சார்ந்த பிரச்சனை, பூட்டு சாவி சம்மந்த பிரச்சனை ஏற்படுது. இப்போ இவங்க என்ன சோப் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது சுக்கிரன் குறிக்கக்கூடிய சோப் பார்த்தீங்கன்னா லக்ஸு, லிரில், சிந்தால். அதாவது எலுமிச்சை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து லக்ஸுரியாக இருக்கிறது எல்லாமே லக்ஸு, லிரில், சிந்தால் அப்படிங்கிறது வந்து சுக்கிரன் சார்ந்த சோப்பு. புதன் சார்ந்த சோப்பு, புதனும் சனியும் சார்ந்த சோப்பு வந்து ஹமாம், மார்கோ. இது எல்லாமே வந்து வேப்ப மரத்தினால் எடுக்கக்கூடிய சோப்பு ஹமாம், மார்கோ. அது பச்சை கலர் இருக்கிறதுனால புதன் எடுத்துக்கிறோம். அப்போ புதன் சனி காம்பினேஷனில் வந்து ஹமாம், மார்கோ சோப் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறோம். ஏன் அப்படின்னா சனி மீனத்துலேருந்து கன்னியை பார்க்குது. அப்போ புதனை வந்து பார்க்குற மாதிரி புதன் வீட்டை பார்க்குறதுனால சனி புதன் காம்பினேஷன் வரதுனால ஹமாம், மார்கோ சோப் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறோம். அங்கே சுக்கிரன் நீசமடைகிறதுனால நம்ம லக்ஸ், லிரில், சிந்தால் சோப்பும் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் வந்து யாரெல்லாம் கன்னி ராசியில் இருக்கீங்களோ மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா இந்த சோப் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேரண்டியாக சொல்லலாம். யாரெல்லாம் கன்னி ராசியோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து 7ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 6ல் நீசமடைகிறதுனால, அதாவது துலாம் ராசி அதிபதி சுக்கிரன் வந்து கன்னியில் நீசமடைகிறதுனால அவங்களுக்கு பேர் வந்து வீட்டில் யாருக்காவது வந்து கல்யாணிங்கிற பேர் வரும், புருஷோத்தமன் அப்படிங்கிற பேர் வரும், கல்யாண சுந்தரம் அப்படிங்கிற பேர் வரும். கல்யாணம் சார்ந்த பேர்கள் வரும். கல்யாணி, கல்யாண சுந்தரம், புருஷோத்தமன் இந்த மாதிரி பேர் வரும். ஏன்னா அது பிரிவினை குறிக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறதுனால திருமணம் சார்ந்த பேர்கள் அவங்க வீட்டில் இருக்கும். அவங்களுக்கு தான் திருமண பாதிப்பு வரும் அப்படிங்கிறது சொல்ல முடியும். இது அனுபவ உண்மை. அடுத்து 7 ஸ்டார் அப்படிங்கிற பேர் வரும். 7 ஸ்டார் பனியன் வாங்கினீங்களா? ஏன்னா 7 ஸ்டார் 7ஆம் இடங்கிறது சுக்கிரன்,
அது 6ஆம் இடத்துல நீசமடைகிறதுனால 7 ஸ்டார் அப்படிங்கிற பேர் வரும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க்கில் வந்து அக்கௌண்ட்டை வந்து இப்போ மாற்றினீங்களான்னு கேட்கணும். ஏன்னா புதன் வந்து 3ஆம் அதிபதி, அது 6ல் இருக்கிறதுனால, உச்சமடைகிறதுனால 3ங்கிறது மாற்றம். அப்போ நீங்கள் வந்து பேங்க்கை வந்து மாற்றினீங்களா அப்படின்னு கேட்கணும். எந்த பேங்க்கில் மேக்ஸிமம் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க அப்படின்னா புதன்கிறது பேங்க்கு, சுக்கிரன் புதன் வந்து லட்சுமிலாஸ் பேங்க் வரும். சுக்கிரன்கிறது கோஆப்ரேட்டிவ் பேங்க்கு குறிக்கும். கோஆப்ரேட்டிவ் அப்படின்னா 7ஆம் அதிபதி சுக்கிரன், அது 6ல் போய் நீசமடைகிறதுனால கோஆப்ரேட் பண்ணுன்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ மனைவியோடு கோஆப்ரேட் பண்ணுறது தான் 7ஆம் இடம். அப்போ அது 6ல் போய் நீசமடைகிறதுனால கோஆப்ரேஷன் இல்லாமல் பேங்க் அக்கௌண்ட்டை மாற்றிடுவாங்க. அப்போ கோஆப்ரேட்டிவ் பேங்க்லேருந்து அக்கௌண்ட்டை மாற்றினீங்களா, லட்சுமிலாஸ் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுட்டு திரும்ப மாற்றினீங்களா அப்படின்னு கேட்குறோம். சுக்கிரன் வந்து 7ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 6ல் நீசமடைகிறதுனால வரக்கூடிய வரனுக்கு வந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நீச்சல் வராது அப்படின்னு சொல்கிறோம். 7ங்கிறது வந்து 7ஆம் இடம், அது கன்னியை வந்து கன்னியில் நீசமடையுது சுக்கிரன். அதனால் சப்த கன்னிமார் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, சக்ஸஸ் ஆகும். அல்லது சப்த கன்னிமார் கோயிலுக்கு போனீங்களா அப்படின்னு கேட்கலாம். இந்த மாதிரி வந்து இன்னும் நூற்றுக்கணக்கான விஷயங்கள் இருக்குது. என்னோடய ஆய்வு வந்து இன்னும் போயிட்டு தான் இருக்குது. எனக்கு ஆய்வு பண்ண எனக்கு ஹாரோஸ்கோப் அனுப்பிச்சா எல்லாருக்குமே நன்றி ஆய்வு பண்ணுறதுக்காக. அதை வச்சு நான் நிறைய விஷயங்கள் வந்து லேர்ன் பண்ணி உங்களுக்காக எல்லாத்தையுமே ஃப்ரீயாக வந்து வெளியிடுறேன். நீங்கள் எதுவுமே காசு தர தேவையில்லை, ஃப்ரீயாகவே லேர்ன் பண்ணிக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.